மறைச்சு பாக்குறேன், அறிவு இருக்கா உங்களுக்கு? வேணுமா? மிஸ்டர், பஸ்ல இருந்தாலும் இறங்கி வர, அங்க என்ன அறிவுரை எழுதி இருக்கு படிச்சு பாத்தியா? படிச்சன. ஏறும்படி இறங்கும்படி, பெண்கள் பக்கம் புகைப்பிடிக்காத. ஒருத்தன் சீட்ல உட்காந்துக்கிட்டு லொக்கு 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 லொக்குன்னு இருமா, இன்னைக்கோ நாளைக்கோ அவன் தலைக்கு மேலேயே பயண சீட்டை கேட்டு வாங்குங்கள். ஆமா, டிரைவர் ஷீட் பக்கம் என்ன எழுதிருக்கு? அவர் தலைக்கு மேலே எழுதி இருந்துச்சே, பார்த்தன. நெருநல் உடனொருவர் இன்றில்லை என்றென்றும் பெருமை உடைத்து உலகு. அதாவது நேத்திக்கு இருந்தவன் இன்னைக்கு இல்லங்கிற பெருமை தான் இந்த உலகத்துக்கு சொந்தம்னு. அதை படிச்சோம்னா தான் எகிரி குதிச்சு ஓடியாந்துட்டேன். அவன் கிடக்குறான். ஏண்டி, இந்த மோகத்துல எப்பன் போட்டிருக்கு, யார் கொடுத்தா? காசு சார், பிராடா இருக்கும். யோ, உன் வேலையை பார்த்துட்டு போயா. சரிங்க சரிங்க சரி. ட்ரேசிங் பேப்பர் மாதிரி புடவை, குடும்ப பாரம் இருக்குதோ இல்லையோ கொண்ட பாரம் இருக்குது. முந்தையெல்லாம் வகுட நடுவில் எடுத்து புருஷன் வாழ்க்கையில ஆளுக்கு பாதின்னு வச்சுக்கிட்டீங்க. இப்ப வகுட ஓரமா எடுத்து முக்கால உங்களுக்கு தாக்கிக்கிட்டீங்க. பாவம் புருஷனை காலில் தள்ளிட்டீங்க. மிஸ்டர், நாங்க படிக்கிற பெண்கள். படிக்கும் போதே இப்படி, படிச்சு முடிச்சு அப்புறம் எப்படி? ஆமா, ஒருத்தி கூட டைம் தெரியல. அது என்ன, எல்லாரும் சொல்லி வச்ச மாதிரி வாட்ச சுத்தி கருப்பு ஸ்டாப் கட்டிருக்கீங்க. கருப்பு துக்கத்துக்கு அறிகுறியாச்சே. ஓஹோ, டயம்படி நடக்க முடியலங்கிற துக்கத்தை அதை சுத்தியே கொண்டாடுறீங்களோ? படிக்கும் போதேவா தாய்மார்களே, எங்க போற? இந்த ஊர்ல எங்கெங்க போலாம்? அப்படியா? சுமைதாங்கி. 2 கல்லு கீழே, 1 கல்லு மேல. 2 கல்லு லிப்ட் கொடுத்தா தான் 1 கல்லு மேல வர முடியும். அதே மாதிரி தான் நமக்கு யாராவது லிப்ட் கொடுத்தா தானே நானும் மேலுக்கு வர முடியும். குமரா, என் முடிவைத்தான் பார்த்தாயே. என்னை போல் வாழாதே, கெட்டவனாக வாழாதே, கெட்டவனாக வாழாதே. குமரா, என் முடிவைத்தான் நீ பார்த்தாயே. என்னை போல் வாழாதே, நல்லவனாக வாழாதே, நல்லவனாக வாழாதே. ஒரு நாள் பெரியப்பா சொன்னபடி நடப்பேன், இன்னொரு நாள் பெத்தப்பா சொன்னபடி நடப்பேன். இது நல்லது, இது கெட்டது. ஒரு நாள் நல்லவன், ஒரு நாள் கெட்டவன். ஒரு நாள் ஒயிட் டே, அடுத்த நாள் பிளாக் டே. நல்லவன் கெட்டவன், நல்லவன் கெட்டவன். இட்லி ஆண்டா யாராருக்கும் எந்த ரூபத்திலேயோ காட்சி அளிக்கிறான். எனக்கு இட்லி ரூபத்தில் காட்சி அளிக்கிறான். அப்பா, உனக்கும் பசிக்குதா? இந்த பாரு, முதல்ல என் பசி தீரட்டான். நீ வாயில்லா ஜீவன் தான், ஆனா உனக்கும் வயது இருக்குது. தயவு செய்து குறைச்சி ஆளுங்களை கூப்பிடாத. இந்தா, உனக்கு கொஞ்சம் கொடுத்துட்டேன், காட்டி கொடுத்த கூடாது. சாப்பிடறதுக்கு முன்னாலே அசதி, சாப்பிடறதுக்கு அப்புறமா அசதி. அடுத்து முருகா,
மெட்ராஸ்ல ஒரு நாளை கழிக்கிறதுக்குள்ள எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதா இருக்குது. இன்னும் எத்தனை நாள்களோ எத்தனை தாள்களோ. இத பாரு மாலதி, சிங்கப்பூர்ல என் சொத்துக்களை எல்லாம் ஒரு செட்டில்மெண்ட் பண்ணிட்டு வரதுக்கு எப்படியும் 1 வருஷம் ஆகும். அது வரைக்கும் இந்த வீடு வாசல் எல்லாத்தையும் நீதாம்மா கவனிச்சுக்கணும். எங்க உன் நிர்வாக திறமையை கொஞ்சம் பார்ப்போம். இப்போ இந்த கம்பெனிக்கு நீதான் மேனேஜர். கேஷியர் வந்து அப்படி நிக்கிறாரு. அவர்கிட்ட என்ன கேட்ப? எஸ் கமான். என்ன கேஷியர், என்ன விஷயம்? ஒண்ணு இல்லம்மா, நீங்க ஒண்ணு இல்லைன்னு தலையில கைய வைக்கும் போதே தெரியுது ஏதோ பண விஷயமா வந்திருக்கீங்கன்னு. ஆமாம்மா, கொஞ்சம் சம்பளம் கூட கொடுத்தீங்கன்னா தேவல. ஏன்னா எனக்கு 9 குழந்தைங்க. மை காட், 9 குழந்தைங்க! 7 குழந்தைங்களை பெற்ற நல்லதங்காலே கணக்கு தேடினா +2. ஹாரிபிள். ஆமா ஏயா, இந்த குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை பத்தி நீங்க ஒண்ணும் கேள்விப்படலையா? வெல் டன், வெல் டன். பிரமாதம், பிரமாதம். சின்ன வயசுல இருந்தே நான் இங்க உங்க வளர்ப்பு மகளா இருக்கிறேன். இது கூட தெரியல என்ன, அப்புறம் என்ன இருக்கு சார்? ரொம்ப கரெக்ட். என்னதான் நீங்க என் திறமையை புகழ்ந்தாலும் எனக்கு என்னமோ ஒரு அச்சம் இருக்கத்தான் செய்யும். மாலதி, உன் வாழ்க்கையிலேயே இப்போ ஒரு புது அத்தியாயம் தொடங்குது. ஒன்னும் பயப்படாத, மேல அவன் இருக்கான். இத பாருமா, ஒரு பொறுப்பை ஏத்துக்கிட்டா முதல்ல அப்படித்தான் இருக்கும். நாள் ஆக ஆக படிப்படியா 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 நானே வந்துட்டு இருக்கேங்க. தம்பி, நீ யாரப்பா? ஐயா, நான் யாரையும் கேளாம இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கிறேன். இப்ப நீங்க உத்தரவு கொடுத்தாதான் நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போலாம். ஏன்னா என் நிலைமை அப்படி. உங்க வீட்டு உப்பு தின்னுருக்கிறேன். பள்ளிக்கூடத்துல ஹை ஜம்பரை 4 அடி கூட தாண்ட முடியாதுன்னா உங்க வீட்டு 8 அடி காம்பவுண்ட் சுவரை தாண்டி இருக்கிறேன். பசி கொடுமை அப்படி. சாப்பாட்டுக்காக அப்படி வந்த? ஆமையா. ஐயோ பாவம். தம்பி, உன்னை பத்தி நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். உன் பேர் என்னப்பா? குமரன். எந்த ஊரு? திருநெல்வேலிக்கு பக்கத்துல புதுக்குள்ள நான் பிறந்த ஊரு. பாளையங்கோட்டை நான் படிச்ச ஊரு. பட்டணம் இப்ப நான் பட்டுட்டு இருக்கிற ஊரு. உனக்கு பெற்றோர் இருக்காங்களா? ஐயா, அம்மா அப்பா இல்லாம நான் எப்படிங்க? நான் என்ன அவதார புருஷனா? மத்தவங்க மாதிரி அனாதை பிள்ளைன்னு போய் சொல்லிக்க நான் விரும்பல. எனக்கு அம்மா அப்பா 2 பேருமே உண்டு. ஆனா எங்க அம்மா என்ன தொட்டிலேயே விட்டு போயிட்டாங்க. எங்க அப்பா கொஞ்சம் பரவாயில்ல, கட்டில தான் விட்டு போனாரு. உன் அப்பாவோட பேரு? சுந்தரம் பிள்ளை. சுந்தரம் பிள்ளை பேராசிரியர் குமரா, அவரோட மகனா? நீ சுந்தரம் பிள்ளையோட மகனா? ஐயா, எங்க அப்பா உங்களுக்கு தெரியுமா? இந்த உலகத்திலேயே அவர் சரியா புரிஞ்சுக்கிட்டவன் நான் ஒருத்தன் தான்ப்பா. ஏன்பா, அவர் இப்போ கொலகாரனுங்கிற இல்லாத ஒரு பழி சுமத்தப்பட்டு அந்த அதிர்ச்சியிலே அவர் காலம் இந்த முடிவா வரணும். அழாதே குமரா, அழாதே. இனிமே உன் கண்ணீரை துடைக்க நான் இருக்கேன். இந்த சமுதாயம் அவரை மதிக்க தவறிட்டது. ஆனா நான் மதிக்கிறேன்ப்பா. ஐயா, நான் நல்ல இடத்துக்கு தான் வந்திருக்கிறேன். அது மட்டும் இல்ல, நல்ல நேரத்திலையும் வந்திருக்கேன். குமரா, இன்னைக்கு நான் சிங்கப்பூர் கிளம்புறேன். திரும்பி வர அநேகமா 1 வருஷம் ஆகும். அவருடைய ஆன்மாவுக்கு கொடுக்கிற அன்பு பரிசா என் சொத்துக்கள் அத்தனையும் உனக்கு உயில் எழுதி வைக்கிறேன்ப்பா. ஏன்பா பயப்படுற? நல்ல காலம் இவ்வளவு வேகமா வரக்கூடாதுங்க. என்ன வந்த வேகத்திலே திரும்பி போயிடுச்சுன்னா அதான் பயமா இருக்கு. குமரா, எனக்கு நல்ல காலம் வந்ததே உங்க அப்பாவால தான்ப்பா. அவர் கொடுத்த மூலதனத்தை வச்சுதான் இந்த இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் கம்பெனி ஆரம்பிச்சேன். அதனால நான் எவ்வளவோ லாபம் சம்பாதிச்சேன். ஆனா எங்கு சேர்ந்து ஒரு பயனையும் அடைய அவர் விரும்பல. இப்ப அவருடைய பரம்பரைக்காவது என்னால உதவ முடியுதே, அதை நினைச்சு நான் ரொம்பவும் சந்தோஷப்படுறேன்ப்பா. ஐயா, ஏன்பா ஏன் தயங்குற? ஐயா, இருட்டுல ஒரு கை விளக்கு கிடைக்குமான்னு தவிச்சுட்டு எனக்கு எதிர ஒரு சூரியனே உயிர்ச்சி வந்த மாதிரி இருக்குங்க. உன்னுடைய ஒவ்வொரு வார்த்தையிலையும் எவ்வளவோ அர்த்தம் அடங்கி. முதல்ல இவளை உனக்கு அறிமுகம் பண்ணி வைக்கிறேன். சின்ன வயசுல இருந்து இவ இங்கதான் இருக்கா, என் மக மாதிரி. என் சொத்துக்களை எல்லாம் நீ நிர்வாகம் பண்றதுக்கு இவ உனக்கு உதவியாகவும் இருப்பான். பேர் மாலதி. நல்லாவே இருக்கு. ஆனா அடிக்கடி எப்படி ஒரு பெண்ணோட பேரை சொல்லி கூப்பிடுறதுன்னா எனக்கு தெரியல. ஏ செக்ரட்டரின்னு கூப்பிடுங்க. ஆல் ரைட், வெரி குட். இந்த ஒரு ஆல் ரைட்லயே ஆபீஸ் தோரணை வந்துருச்சே. எல்லாரும் வந்துட்டாங்களா? இவர்தான் மாப்பிளையா? பரவாயில்ல, நல்லா இருக்காரு மாப்பிளை. கண்ணாடிய போடு, மாப்பிள்ளை இங்க இருக்கார். இவர் மாப்பிளையா? பரவாயில்ல, இவரு சுமாரா இருக்காரு. சார், எல்லாரும் பொண்ணு பார்க்க தானே வந்தீங்க? ஆமா சார். பின்னே எங்க அப்பாவை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க.
என்ன பார்த்த பிற்பாடு தானடா பொண்ணை பார்க்கணும். சார், எங்க அப்பாவை பார்த்து மிஸ்டேக் பண்ணிக்காதீங்க, ஒண்ணு நல்லாவே இருக்கும். அவன் கொஞ்சம் தமாஷா பேசுவாங்க. புரியுது. ஆமா, நீ எங்கடா போயிட்டு வர்ற? இந்த முறிந்த ஒரு நாடக ரிஹர்சல் இல்ல, அதுக்கு தான் போயிட்டு வரேன். இன்னைக்கு மாப்பிள்ளைய பிடிச்சு உதைக்கிற சீன் சார். குட்டா பாருங்க, அந்த மாப்பிள்ளைய உதச்சி மூக்க நாடிலாம் கை போய் தம்பி விஷயமே கண்ணாடியில தானுங்களா? அது ஒரு பெரிய கதைங்க. இவன் தொட்டுல குழந்தையா இருக்கும் போதே போட்ட கண்ணாடி. அது கிடக்கட்டும்பா, கல்யாண விஷயத்தை பேச முடியுங்க. சீர் வரிசை, கல்யாண செலவு இதெல்லாம் யாருது? வந்த விஷயத்தை பேசுங்க. தம்பி சொல்றது சரிதான். ஆமா, நீங்க எந்த பொறுப்பெல்லாம் ஏத்துக்கிறீங்க? நானா? நிச்சயதார்த்த செலவு உங்கது, கல்யாண செலவு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கது. இவ்வளவு செலவையும் பண்ற நீங்க மறு வீட்டு செலவை ஏத்துக்காமையா போறீங்க? அது சரி. ஆக நீங்க எந்த செலவு பொறுப்பையும் ஏத்துக்க மாட்டீங்க, பொண்ணுக்கு மட்டும் பஸ் செலவுக்கு கொடுத்து அனுப்பிச்சு விடுவீங்க, அப்படித்தானுங்களா? பொண்ணுக்கு பஸ் செலவு கொடுக்குறோம் எங்க அப்பா எப்ப சார் சொன்னாரு? அதுவும் இல்லையா? இல்ல இல்ல சார், என் தங்கச்சி லட்சுமி அவதாரம், அவளையே உங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறோம். அதுக்கு மேல உங்களுக்கு என்ன சார் வேணும்? ஓஹோ, லட்சுமி அவதாரமா? அப்ப பொண்ணை பார்த்துட்டோம்னா நிச்சயதார்த்தத்துக்கு ஒரு நாள் வச்சுட்டு போமா? வரதா, பொண்ணை கூப்பிடு. அப்ப சார், பொண்ணு வருது, கொஞ்சம் வெக்கப்படுற மாதிரி இருங்க. ஆமா, என்னங்க பொண்ணு ரொம்ப சின்னதா இருக்க? ஐயோ, பொண்ணோட தங்கச்சி பானுங்க, பொண்ணு வருது. இங்கேயே வருங்க. இவ குடியை கெடுத்தவளாச்சு. என்னையா பாக்குறீங்க? பாப்பிள்ளையா போகலாம். எழுதி ஏயா, என் பொண்ணு யார் குடியா கெடுத்தா? கடந்த ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவு சூழமும் கரிய இருள் நிசப்தம். அவன் ஒரு அப்பாவி. அவனை அழைத்து கையை பிடித்து அவன் குடியை கெடுத்து அம்போடு மதுரைக்கு அனுப்பிச்சிட்டா. அங்கே அவன் மனிதர் ஆயிட்டான். இதை என் 2 கண்ணாலையும் பார்த்தேன். சும்மா பார்க்கலையா, துட்டு கொடுத்து பார்த்தையா? என்னையா எதையா துட்டு கொடுத்து பார்த்தேன்? நீ சொன்னது உண்மையா இருந்தா என் மகளை ஒரே துண்டா வெட்டி போட்டுவேன். பொய்யா இருந்துச்சு உன்னை 2 துண்டா வெட்டி போட்டு. சாதா நிறுத்தியா? போன ஞாயிற்றுக்கிழமை சாமி சன்னதி பக்கம் கோவல நாடகம் நடந்துச்சா இல்லையா? அதுல உங்க பொண்ணு மாணவியா நடிச்சாளா இல்லையா? கோவலங்குடிய கெடுத்தாளா இல்லையா? அட பாவி, மூளை இல்லாத முண்டம், நாடகத்தில் நடிச்சதையா சொல்ற? அப்போ நடிக்கிற குடும்பமா இது? ஆமா, பரம்பரையா நாங்க நாடக கலைஞர்கள். மன்னிக்கணும், ஒரு நடிகை என் மகனுக்கு கட்டி வைக்க நான் தயாரா இல்லை. ஒரு நடிகை கட்டி வைக்க நீ தயாரா இல்ல, அந்த நடிகைகளை கட்டி வைப்பீங்களா? பயமுடு, நீ மூடு வாய. வர போலாம் இல்லையா? நான் சொல்லாம நீங்க வெளியில போக முடியாது. ஐயா, வேஷம் போடாம வாழ்க்கை பூரா நடிக்கிறீங்க, அது தப்பு இல்ல. வேஷம் போட்டு நாங்க 3 மணி நேரம் நடிக்கிறோம், அது தப்பா? கோடி ரூபாய் கொட்டி கொடுத்தாலும் சரி, ஏன் பொண்ணு உன் பையனுக்கு கொடுக்க மாட்டேன். பொண்ணு பார்க்க வந்த மூஞ்சு மோர கட்டையும் பாரு. ஏன் ஒரு பொம்பளை கூட்டு வர்றதுக்கு யோசிக்கவே இல்ல? கழுத்து பிடிச்சு வலி இருங்க. என்ன கழுத்து பிடிச்சு வெளில தாண்டவன்? வேதனை தான். வருத்தப்படாதீங்கப்பா, இது நம்ம உலகமா? ஆண்டவனுடைய உலகம் தானே. இங்க நாம நினைக்கிறதுல என்ன இருக்கு? எல்லாம் அவரை விருப்பப்படியே நடக்கட்டும். அடியபாரம் எல்லாம் அப்படித்தாங்க இருக்கும். திருமணங்கிறது சொர்க்கத்துல நிச்சயிக்கப்படுற சங்கதி. அது உண்மையா இருந்தா சுமதிக்கு எப்பவோ கல்யாணம் ஆயிருக்கணுங்க. இப்பெல்லாம் நரகத்துல தான் நிச்சயதார்த்தம் நடக்குது. அப்படி இல்லைன்னா பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன், ஜன்னலோரம், பீச், அப்படி எப்படித்தான் நிக்கிறீங்களே. பரவாயில்ல ஆடியபாரம், இன்னைக்கு தான் நான் போறேன். வயசான காலத்துல போறேன்னு மொட்டையா சொன்ன. நான் சிங்கப்பூர் போற சொல்ல வந்தேனுங்க. அம்மா குத்துக்கிட்டீங்களா? குத்துவாங்க. புறப்புற டைம் தான்.